பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 14 அதிகாரம் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரனை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்திலிருந்து பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில், நீர் அவனை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். இது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைசேதம் பண்ணிவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. நாம் இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 14 அதிகாரத்திலே இந்த காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது, இந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இந்த காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது இயேசுவோடைய கீர்த்தி, இயேசு நல்லா அவரை பற்றி பயங்கர ப்ராப்ளம் ஆகுது. எல்லாரும் அதெல்லாம் அவன் கேள்விப்பட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, யோவான் ஸ்நானன் தான் மரித்தோலிருந்து எழுந்துட்டான், அவனோட இதான் பலத்த செய்கைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் அப்படி நினச்சான். ஏன்னா யோவான் ஸ்நானன் வந்து ஏரோதோடைய சகோதரனாகிய பிலிப்போட மனைவி வந்து ஏரோதியாள் நிமித்தம் அவர் வந்து அவங்க மனைவி வந்து அவன் தகாத முறையில் அவன் தனக்குன்னு எடுத்து அவன் இது பண்ணுவான். அப்போ அதை கண்டிக்கும்போது யோவான் வந்து நீ பண்ண தப்பு அப்படின்னு கண்டிக்கும்போது அப்போ வந்து ஏரோது அது அவனுக்கு அந்த கண்டிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை எடுத்து காவலில் கொண்டு போய் வைக்கிறான். பாருங்கள், இது வந்து யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து தேவன் ஒருவருக்கு தான் பயந்துருந்தவர், மனுஷங்க யாருக்கும் பயப்படல. இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோன்னா, ஏரோது காற்பங்கு தேசாதிபதியாக இருந்தாலும் யோவான் ஸ்நானன் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டான். அவன் வந்து தேவன் ஒருவருக்கு தான். அவருடைய பாதரட்சை அவிழ்ப்பது கூட நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லி அவர் தண்ணியே அப்படி தாழ்த்தினார். நான் சிறுகணும் அவர் பெருகணும்னு சொல்லி ஆண்டவர் முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் ஒரு உதாரணம். மனுஷங்க யாருக்குமே நம்ம பயப்படக்கூடாது. மனுஷங்க யாருக்குமே அது வந்து தப்புன்னு கண்டிக்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். அதாவது பரிசுத்தாவினர் வரும்போது நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறது. அப்போ பரிசுத்தாவியன்னு நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு இடத்துல தீங்கு அநியாயம் ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கணும். அது அந்த சுபாவம் உடையவர்களாக இருக்கணும். இதுலேருந்து நம்ம அதான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது மூலமாக உபத்திரம் வரும். என் நாமத்தினால எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் இருக்கு. அப்போ வந்து அந்த ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம சத்தியத்தை சத்தியமாய் செயல்படுத்த ஒரு இடத்துல அணியன்னா தட்டி கேட்க இப்படி செய்யும்போது அதனால உபத்திரம் வரும், நெருக்க வரும். அந்த யோவான் ஸ்நானனை காவலில் போட்டாங்க. அப்போ யோவான் ஸ்நானனுக்கு அவனை வந்து எப்படியாவது கீழ் பண்ண அவன் இருந்தால் நிறைய பேர் இன்னும் பரலோகராஜ்யம் மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணான். அவனை வந்து பிசாசுக்கு ஒரு தலைவலியே அவனோட தான். அப்போ ஏரோது மூலமாக தான் அந்த ஒரு காரியம் இந்த மாதிரி சம்பவிக்குது, காவலில் போட்டு வைக்கிற காரியம். அப்போ ஏரோதியால பிசாசு தன்வசம் எடுத்துட்டு அப்போ ஏரோதியாளுக்குள்ளே பூந்து, அதாவது பிசாசுக்கு இடம் கொடுத்தா பிசாசு உள்ள வருவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம மட்டும் சொல்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த புராஜாதி மார்க்கத்தில் இருக்க இவங்க இந்த ஒருத்தர் மேலே கசப்பு வெறுப்பு வைராக்கி இருக்கும்போது அது நம்ம வந்து சத்ருக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். பிசாசுக்கு இடம் கொடுக்குற இது எப்போ நம்ம வந்து ஒருத்தர் மேலே கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ வைக்கிறோமோ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து விடுவோம். பாருங்கள், அந்த ஏரோதியால் வந்து
அஹ், அஹ், ஏரோதியால் வந்து இந்த யோவான் ஸ்நானன் மேலே பயங்கர அவளுக்கு ஒரு கசப்பு இருந்துச்சு. அதை வந்து இங்கே இருங்க, ஏரோதை கொலை செய்ய வந்து அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் வந்து அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோதான் அவனை கொலை செய்ய மனதாக இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி நின்றபடியால் அவனுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர் நடுவே நடனமாடி ஏரோதை சந்தோஷப்படுத்தினால் இது நிமித்தம் அவன் எதை கேட்டாலும் தருவேன். அப்போ வந்து அவள் தாயினால் ஏவப்பட்டு யோவான் ஸ்நானனுடைய தலையை எதுக்குன்னா, அந்த ஏரோதியாளுக்கு யோவான் ஸ்நானன் மேலே அவ்வளோ ஒரு பயங்கர விரோதம். அவன் வந்து எப்படி எனக்கு எதிராக இப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து அந்த ஒரு வஞ்சன்ஸ் இருந்துச்சு. நம்ம கூட இதுலேருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னா, யார் மேலேயும் கசப்போ வைராக்கியமோ வெறுப்போ நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம வந்து அப்படி ஒரு கசப்பு வைராக்கியம் வெறுப்பு இருக்கும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடுவோம். ஏன்னா மாமிசத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. ஒருத்தங்க கிட்ட நம்ம வந்து கோபம் எரிச்சலாக காமிக்கும்போது அவங்கள மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்குறனால தான் அந்த ஒரு மாமிசத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. நம்ம மாமிச கண்ணோட்டத்தோடு யாரையும் பார்க்கவும் கூடாது, நம்மளையும் மாமிசத்தின்படி பார்க்கவும் கூடாது. நம்ம ஆவினால் பிறக்கப்பட்டிருக்கின்ற உணர்வு எப்பயுமே இருக்கணும். அதே மாதிரி யோவான் ஸ்நானகன்ட்ட நம்ம படித்துக்கொள்வது என்னவென்றால், யோவான் ஸ்நானகன் எந்த சூழ்நிலையிலையும் தப்புனா தப்புன்னு கண்டித்து உணர்த்துகிற ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருந்தது. அதே சமயம் ஆண்டருக்கு மட்டும்தான் பயந்து கர்த்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு சுபாவம். இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவரோட ஊழியம் முடியுது. அவரோட ஊழியம் முடிந்தனால ஆண்டவர் அவரோட சமூகத்தில் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அது அவ்வளோதான். வழியை ஆயத்தம் பண்ணுறது, வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லும்படியாக பிரசங்கிக்கும்படியாக யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவரோட ஊழியம் ஸ்டார்ட் ஆகும்போது யோவான் ஸ்நானனோட ஊழியம் முடிகிறது. அல்லேலூயா. அதுபோல் நம்ம இந்த பூமியில் எதற்காக அழைக்கப்பட்டோம், அந்த அழைப்பு என்று நிறைவேறி முடிகிறதோ அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அவரோட சமூகத்தில் நம்மளை எடுத்துக்கொள்வார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பிலே இறுதி வரை முழுமூச்சாக நின்று பவுல் சொன்னபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்னபடியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக நம்ம அழைத்தாரோ, ஆண்டவரே என்னை எந்த நோக்கத்துக்கு அழைத்தீரோ, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா, என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே, எந்த ஒரு மாமிசத்தின் கிரியைகளோ எந்த மாமிசத்தின் சுபாவமோ எதுவுமே என் நண்டில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கரைதிரையற்றவராக ஆண்டவரே, இன்று மரித்தாலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய, உம்முடைய சமூகத்தை நோக்கி சேரக்கூடிய அப்படி ஒரு வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே, மாற்றுமையான்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நம்மளை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே. அப்பா, அந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திர பலன் தந்திர நன்றி அப்பா. அப்பா, இந்த ஜூலை மாதத்தின் கடைசி மாதம் ஆண்டவரே அப்பா, மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்திரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, 7 மாதங்கள் அற்புதமாய் அதிசயமாய் நீ நடத்தி வந்தீர் ஆண்டவரே. எங்களை நினைத்து பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களுக்கு ஜீவனை தந்தீர். நீங்கள் கொடுத்த ஜீவன், நீங்கள் கொடுத்த ஆண்டவரே பலன், சுகம், ஆரோக்கியம், இது உமக்காகவே செலவிட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியிலே எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்திரோ உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. யோவான் ஸ்நானன் போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லும்படியாக மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணது போல இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஊழியத்தின் ஆரம்பத்திலே மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குது என்று நீர் பிரசங்கித்தீரே. அதுபோல் நாங்களும் உம்முடைய வழியில் வருகிற நாங்களும் புறஜாதி மக்கள் ஆண்டவர் இன்னும் அறியாதவர்கள் எல்லாருக்கும் உம்முடைய அன்பை எடுத்து சொல்லி மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லும்படியாக அப்பா ஆண்டவர் உமக்காக வாழ, உமக்காகவே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தரை ஜீவிக்க, அப்பா உம்முடைய வேலை செய்ய ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக தங்களுக்காக சுயத்துக்காக நாங்கள் இருக்காதபடி ஆண்டவரே மற்றவர்களுடைய பாரங்கள் கஷ்டங்களை எங்களுடைய பாரங்களாக நினைத்து ஆண்டவரே அப்பா உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்த முடியாது ஆட்சேபிக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்தீர் ஐயா. நன்றி அப்பா. எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே.
அப்பா இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எலும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.